ம். நான் வருவேனான்னு நானே எப்படி சொல்ல முடியும்? அ இந்த பாட்டுல வேற யாரோ தான் நடிக்க வேண்டியதா இருந்தது. பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமா தெரிஞ்சனால, நான் நெறைய பாடல்கள்ல சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்து நீங்க நடிங்க அப்டின்னாரு. பட் இத பார்த்ததுக்கப்புறமா நெறைய பேருங்க கேட்குறாங்க. அண்ட் நடுவுலயுமே அ சில அஸ்குமாரோன்னு ஒரு சாங் ஒண்ணு செஞ்சேன். அதுல ஒரு சின்ன கேமியோ ஒண்ணு பண்ணியிருப்பேன். அதுலயுமே பார்த்து கேட்டாங்க. ஸோ அ ஒரு 2, 3 பேருங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. ஆ நடிக்கணுமா வேணாமான்னு தெரியல. அது டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட எப்படி கேட்க முடியும்? அவங்க ஷார்ட்ஸ் குடுத்தா நான் பண்ணுவேன். அவங்க கேட்டது வாட் எவர் ஹி ஆஸ்க்ட் மீ ஐ டிட். Anand, I think you need to answer this and you have to ask the choreographer. இல்ல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலா இருக்கணுமோ அப்படின்றது மெயின்டெயின் பண்றது ஒண்ணு. ப்ளஸ் இது ரொம்ப நான் சொன்ன மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ற விஷயமா வந்து எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ப்ரீஸியா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாரி பண்ணது. ஸோ அதனால ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டூ பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாம, அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள் 24 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணோம் அது. ஸோ அதனால நான் சொன்னேன் அழகான பேய்ன்னு சொன்னேன். அவங்கள நான் பேய ஒரு ஷாட்ல கூட காட்டலையே. இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். ஏவிஎம் பக்கத்துல ஒரு ஸ்டுடியோல பண்ணியிருந்தேன். சார். இல்ல அது ஸ்கிரிப்ட் எழுதும்போது கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு பேய் புடிச்சதா? இல்ல பேய்க்கு அவரு புடிச்சதான்ற ஒரு கன்டென்ட் வந்து நாங்க பேசியிருப்போம். ஸோ இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். பேய்த்தனமான காதல், பேயே காதல் பண்றது, இல்ல பேய் வந்து ஹியூமன காதல் பண்றதுன்ற பல ஆங்கிள்ஸ்ல எப்படி வேணா எடுத்துக்கலான்றது தான். ஆ. ஆமா, பிஜேஷ். ஆமா. ம். இல்ல கண்டிப்பா. ஏன்னா இது இட்ஸ் a டிஃபரண்ட் அப்ரோச் தான். நீங்களே சொல்ட்டீங்க. சாங்கே 3 நிமிஷம் தான். 3 நிமிஷம் நெறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்றாங்கல்ல. ஸோ அதுக்கேத்த மாரி அப்படியே லிரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள பொறுத்தவரைக்கும் இந்த பாட்டுல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான். ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற பேய்கள். ஸோ அதனால அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்ல. ஸோ நான் பேயும் காட்டணும், மத்தவங்களையும் காட்டணும். அதனால அப்படி இருந்தது.